எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Filmora எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்ட் 2 பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி பார்ட் 1ல வந்துட்டு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க போய் மறக்காம பார்த்துக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஃபுல்லா எப்படி எடிட் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. கண்டிப்பா நான் வந்துட்டு Filmoraல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் கவர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு எப்படி எடிட் பண்றேன் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ தனியா போடுறேன். இப்போ வாங்க நம்ம பார்ட் 2 வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கிட்டே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது நம்ம வீடியோ ரெக்கார்டிங் அப்போ கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுனால அது கொஞ்சம் பிரச்சனை நடந்துருச்சு. பட் ஆனால் நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியோ இல்லை நார்மலாக ஸ்பீக்கரில் வந்துட்டு வால்யூம் வந்து ஆடியபிளாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்டபிள் தான், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு புரியும், எல்லாம் தெளிவாக புரியும். பட் ரொம்ப கிளியராக என்னால் கொடுக்க முடியல, ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம வந்துட்டு இந்த ஏரியா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயம் இது எல்லாமே ரெப்ளிகேட் பண்ணி காமிக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ். நீங்கள் முன்னாடி நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வச்சு இல்லைங்களா 16:9 அப்படிங்கிற மாதிரி, அது வேணும் அப்படின்னா உங்களுக்கு மாற்றிக்கலாம். அதோட ரெசல்யூஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஃப்ரேம் ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே மாற்றிக்கலாம். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட், நீங்கள் இப்போ வச்சிருக்கிற இடத்துல வந்துட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணும்போது நீங்கள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் ஒரு ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வரலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வரலாம், இது ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்லாத்தோட பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பெரிய பாராட் இருக்கும். இந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான ஸ்டார்ட் அப் ஏரியா, அதாவது பேஸ்மெண்ட்டே இந்த ஃப்ரேம் தான். இது நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டைம் லைன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டைம் லைன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான டைம் லைன் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப பேஸான டைம் லைன் அப்படின்னு சொல்லுவேன். இதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு மிச்சம் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். அது எல்லாமே இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறேன் இந்த இடத்துல வச்சுட்டு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு ஃப்ரேம் வைக்கிறேன் வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகுது ஆன்லைன் கண்டென்ட். இதில் வந்து நிறைய டவுன்லோட் ஆகாமல் இருக்கும், நீங்கள் வேணுங்கிறது டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆன உடனே எனக்கு வந்து இங்கே ஆட் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம இது என்னென்னு பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம், அதாவது இது வந்து வீடியோ. உங்களுக்கு வந்து வீடியோ ஃபைலு மேலே அப்படியே ஃபுல்லாக வீடியோ ஃபைலாக போகும். இந்த இடத்துல சிம்பிள் பார்த்தா தெரியும், வீடியோ 1 வீடியோ 2 அப்படின்ட்டு போட்டிருக்கு. இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃப்ரேம் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஃபைலை வந்து எடிட் பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது விசிபிள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ப்ரிவியூ பார்க்கும்போது உங்களால் விசிபிள் பண்ணவே முடியாது இந்த ஆப்ஷனை. இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபைல், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ஃபைல். நீங்கள் வந்துட்டு வெறும் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க, வாய்ஸாக இல்லைனா மியூசிக் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது. நீங்கள் 2 வீடியோ அப்படியே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 1 2 3 அப்படின்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். நீங்கள் வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் பேஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். வெல்கம் இன்ட்ரோ கொடுத்துட்டேன், மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டாப்பிக்கு. அடுத்து வந்து நான் நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் வந்துட்டு இங்கே மீடியாவில் போயிட்டு நான் என்னென்ன போட்டிருக்கணும் அப்படி இம்போர்ட் பண்ணி நாங்கள் வந்து வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா, வந்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இமேஜ் மேலே வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு டைட்டிலாட்ட வரணும், அந்த இடத்துல எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த டைட்டில் போய்க்கிறேன். நான் டைட்டிலில் வந்துட்டு ஆல் போயிட்டு நான் ஏதோ ஒரு டைட்டில் எடுத்துக்கிறேன். இந்த டைட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இப்போது இந்த இடத்துல மேலே வச்சேனா அப்படின்னா மட்டும்தான் இந்த இமேஜுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு இந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ நான் இதை கீழே வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராகவே தெரியாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் முன்னாடி ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் இல்லை, ஏன்னா இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. கீழே இருக்கிறது தான் எப்பயுமே பேஸு. மேலே வைக்கிறது நீங்கள் அடிஷ்னல் ஆட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு மேலே தான் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஜாயின் பண்ணுறது. இப்போ நான் வந்துட்டு இந்த ரெண்டையும் வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன் ட்ரான்சிஷன் வச்சு. சும்மா ஒரு ட்ரான்சிஷன் வந்து நான் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சென்டரில் வச்சிங்க அப்படின்னா மாறும்போது உங்களுக்கு வந்து அப்படியே அடுத்தது மாற்றம் வரும். இல்லை நான் வந்துட்டு இது வந்து எண்டிங்கில் மட்டும் இருந்தால் போதும், இது எண்ட் ஆகும்போது இந்த ஸ்லைடு மட்டும் எனக்கு வந்து இந்த இமேஜ் எண்ட் ஆகும்போது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இமேஜ் எண்ட் ஆகும்போது வச்சுக்கலாம். இந்த இதில் ஸ்டார்டிங்கில் கூட வச்சுக்கலாம், ஸ்டார்டிங்கில் வைக்கலாம், எண்டிங்கில் வைக்கலாம், இல்லை ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வைக்கலாம் இந்த ட்ரான்சிஷனை. அடுத்து நான் ஒரு ஆடியோக்குள்ளே வந்துட்டு நான் ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணுறது இன்பில்ட்டாக இருக்கிறது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மீடியாவில் போயிட்டு எல்லாமே இந்த மீடியா ஃபைலில் வந்துட்டு நீங்கள் ஆடியோ வீடியோ எல்லா ஃபைல்ஸுமே நீங்கள் வந்துட்டு வைக்க முடியும். இப்போ வைக்கிறேன். இதை நான் வந்து வச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆடியோ வந்துருச்சு. இது வந்துட்டு நான் வந்து எனக்கு இப்போ இந்த பாட்டிலிருந்து இந்த பாட்டு வரைக்கும் வேண்டாம் அப்படின்னா இந்த ஆடியோ ஒன்ஸ் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு இந்த கட் ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, இந்த கட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிசர் ஆட் ஆப்ஷன் இருக்கும், அதை டபுள் கிளிக் கூட பண்ணலாம். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இப்போ இந்த பாட்டு மட்டும் தனியாக வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆடியோ உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நான் நடுவில் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு பேசுவேன். ஃபைனல் அவுட்புட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து கண்டினியூ
கண்டினியூஸாக நான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஃப்ரீ கேப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல அந்த மாதிரி ஏரியாவில் நான் வந்துட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவேன். அப்படிங்கிறனால தான் எனக்கு வந்துட்டு நான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு நீட்டாக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்தனா கட் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை கிளிக் கொடுத்து சாதா டெலிட் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து வச்சு அப்படின்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிக்குது. இந்த ஆப்ஷன் தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஆடியோக்கு மட்டும் தான் அப்படி கட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லைங்க, வீடியோக்குமே நீங்கள் கட் பண்ணலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஏரோ இங்கே வந்துடும். அந்த ரெட் கலர் ஏரோ எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கட்டே ஆகும். இப்போ நான் அப்படி வச்சிடறேன். இங்கே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் கட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா கட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நான் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல கட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கேயும் கட் ஆயிடுச்சு. சென்டர் பார்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் டெலிட் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் டெலிட் ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். அதை கொடுத்து நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் இது வந்துட்டு ஒட்டுக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒட்டுக்கா செலக்ட் பண்ணி ஒட்டுக்கா நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்து வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக எல்லாமே கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் இதை அப்படி கிளிக் கொடுத்தோன்னே வேணும் டெலிட் பண்ணிக்கலாம். இது அன்டூ ரீட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அது நார்மலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இல்லை பின்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். முன்னாடி போகணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் ஆப்ஷன், இது கட் ஆப்ஷன், இது வந்து டியூரேஷன். நீங்கள் வந்துட்டு இப்போ எனக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் கிளிக் கொடுத்து 10 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ் டியூரேஷன் வந்து மாறிடுச்சு. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும் வந்து இதில். இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எடிட்டிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து மாற்றிக்கிட்டு இன்ஃபோடெக் அப்படின்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். எல்லா ஆப்ஷன்ஸுமே அது அப்படி. இதை நான் கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஃபோட்டோவாக இருக்கும்போது இந்த ஃபோட்டோ நான் வந்துட்டு எனக்கு இந்த பாக்ஸ் மட்டும் எனக்கு வேணும், ஃபுல்லாலாம் வேண்டாம், இது மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவாகட்டும் இது வீடியோ கூட நீங்கள் வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க க்ராப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேணுங்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லென்த் பிரெத் எல்லாமே மாறுது. இல்லை எனக்கு நீங்கள் நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரேஷியோ வச்சுக்கலாம். இல்லை கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு க்ராப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வேணும், நான் அந்த இடத்துல கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஆப்ஷன் மட்டும் தான் வேணும்னா அது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக க்ராப் ஆகி டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன். இது நான் மறுபடியும் நெக்ஸ்ட் க்ரீன் ஸ்க்ரீன்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ்லாம் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னும் இந்த ஆப்ஷன்ஸில் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நம்ம வந்துட்டு ஃபிலிமோரா பார்ட் 3 கொண்டு போகிறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிடலாம். பார்ட் 3 முடிச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி உங்களுக்கு நான் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபுல்லாக தெளிவான வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைம் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.